ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் வீடியோ பார்க்குற எல்லோரும் வெல் அண்ட் குட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி வெல் அண்ட் குட்டாக இல்லாமல் என் வாழ்க்கையை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் நேரம் சிரிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கா ரா அண்ட் அன்ஃபில்டர்டு வீடியோனா அது நான் இப்போ ஷூட் பண்ணியிருக்க வீடியோ தான். எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி எடுக்கணும், எப்படி பேசணும்னு தெரியாமல் கசாமுசான்னு பேசி அது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நாங்க இப்ப கிளம்பிட்டோம் ஐவிக்கு. அதாவது எந்த கம்பெனி பேர் என்ன? அப்படின்னு 3 கெல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அந்த கம்பெனிக்கு தான் போறோம். எதுக்கு சிஎஸ்சி? இடையில வருவோம். அதுல போட்டு ஷெட்யூல்ல 1 மணி நேரம் போறதுக்கு அப்புறம் நாங்க ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம். என்னமோ லுக் ட்ரை பண்ண போய் என்னமோ வந்திருக்கு. ஓகே, போவோம். சொட்ட தெரியுதோ? ஆமா, ஃபார்மல்ஸ்க்கு என்ன அர்த்தம் ஐ டோன்ட் நோ. டிஷர்ட் எங்க காலேஜ்ல யூஸ்வலாவே அலோடு இல்ல. அது அலோடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, பட் ஸ்டில் நாங்க யாரும் போட மாட்டோம். அதனால நாங்க டிஷர்ட் அவாய்ட் பண்ணிட்டோம். ஒரு கம்பெனினா இப்படிதானே ஃபார்மல்ஸ்ல போவாங்க. நீ வேணா பாரு, அங்க எல்லாருமே சட்டை பேண்ட் தான் போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரூம்ல கிரீன் பேலஸ்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இப்போ திரும்ப கம்பெனிக்காக போறோம். பட் ரொம்ப கம்பெனிக்கு போல, சாப்பிட போறோம். அதான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி போறோம். ரொம்ப லேட், சாப்பிட்டே 11 மணிக்கு தான் போறோம். இப்போ எத்தனை மணிக்கு கம்பெனிக்கு? ஆக்சுவலா 10 மணிக்கு போகணும். ஏதோ ஷெட்யூல் தனியா போனாலும் லேட்டா தான் போவோம். ஆமா, எங்க கூட்டமா போனாலும் லேட்டா தான் போவோம். அது மட்டும் எங்களை விட்டு போகாது. அது ஏதோ நாங்களே அதை விட்டாலும் அது எங்களை விட மாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது? ஃபுல் பேக்ரவுண்ட்லாம் காமி. என்ன ஒரே நான் கொஞ்சம் ஹோட்டல்லாம் சும்மா செம்மையா இருந்தோம். நான் கூட சரி கொஞ்சம் நல்லா பெருசா சூப்பரா இருக்கும்னு பார்த்தா உள்ள போய் பார்த்தா செம்மையா இருக்கு. இதே ஸ்ரீனிவாசம் இது மாதிரி தான். எனக்கு தஞ்சாவூர் இப்ப சாப்பிடுறதுக்கு அதுக்கு ஏதாவது ஷெட்யூல் வச்சிருக்காங்க. அதுவும் கவுண்ட்ல எடுத்தாங்க எத்தனை பேர் வெஜ் எத்தனை பேர் நான்வெஜ். காலையில எல்லாம் நான்வெஜ் போட மாட்டாங்க. வச்சு ரொம்ப ஓவர் வெஜிடேரியன். அதுதான் நான் சொல்றேன், வெஜிடேரியன். சரி பாப்போம். ஐடி கார்டு என்னங்க, நாங்களே ஃபார்மலா இன்னைக்கு அன்ஃபார்மலா தெரியாம வந்துட்டு இருக்கோம். ஷர்ட் ஃபார்மல் தாண்டி. ஆக்சுவலா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் விட்டுருக்கேன் வெளியில. எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கே பார்க்க கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் தான். அப்பப்ப இப்படி கூட்டம் கூட்டமா ஒவ்வொரு இடத்துல நின்னா எப்ப போய் சேர்றது? ஏன் கொந்தளிக்கிறீங்க? நடிக்கிறா முன்னாடி ஹெட்செட் கேட்டுருக்கேன். ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது வந்திருக்கோம். இன்ட்ரோ கொடுத்துட்டீங்களா? பஸ்ஸில் ஏற போகிறோம். டிஷர்ட் மாற்ற சட்டை தான் அலைய போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? வேற யாரு? நாம் தான். இதில் தான் அவங்க சொல்லுவாங்க. இன்ட்ரோ கொடுக்குறான். யூடியூப்ல போடலாம். மாநாடு மாதிரியே பண்றீங்க. ஃபைனலி எப்படியும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருந்த வென்யூக்கு சேர்ந்துட்டோம். காலையில் நாங்கள் ரீச் ஆகிறது லேட்டு. அது இல்லாமல் பஸ்ஸு கொஞ்சம் இடையில லேட் ஆகிடுச்சு எங்களை ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் லஞ்சு போய் இப்போ பிரஞ்ச் ஆகிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10:30 11 o'clock போல் தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு போய் பிரஞ்ச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 11 o'clock போல் தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஓரளவு டீசெண்டாக தான் இருந்துச்சு. பொங்கல், வடை, அப்புறம் தோசை, சட்னி அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரே ஹோட்டலில் அந்த ட்ராவல்ஸே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதையும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட முடியல. அவசரமாக சாப்பிட்டோம். ஏன்னா நம்ம ஒரு கம்பெனிக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். அது தடங்கி அங்கங்கே லேட் ஆனனால சீக்கிரமாக. ஆனால் எங்களை யாரும் பெருசாக ப்ரெஷர் பண்ணல சாப்பிடுங்கன்னு. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடணும், நம்ம லேட் ஆகிடக்கூடாதுன்னு சாப்பிட்டு நாங்கள் லேட்டாக தான் கிளம்பணும் அந்த ஹோட்டலில் விட்டு சாப்பிட்ற இடத்துல இருந்து.
கிளம்பி அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற தூரத்துலேயே வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி கெல்லுக்கு போகிறோம்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நான் தப்பாக சொல்லியிருப்பேன். கெல் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் பேஸ்டு கம்பெனி. அது வந்து நாங்கள் செகண்ட் டே தான் போனோம். இது வந்து ஸ்பெக்ட்ரம்னு ஒரு கம்பெனிக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டே போயிருந்தோம். சாஃப்ட்வேர் பேஸ்டு கம்பெனி. கொஞ்சம் தூரம் நடந்து போகிற இடத்துலையும் வந்துட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் கம்பெனி வந்து ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக நடந்து போயிருப்போம். ஆனால் வெயில் போட்டு கொளுத்து எடுத்துருச்சு. கேரளானா குளிருன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் ஸ்வெட்டர்லாம் வேறு எடுத்து வச்சுட்டு வந்தாங்க. நானுமே ஷால்வை ஸ்வெட்ரு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பார்த்தா இங்கே தஞ்சாவூர் மாதிரியும் அங்கேயும் சரியான வெயில். மழையே நாங்கள் பார்க்கல, நல்லா வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்காக. நான் வந்து முன்னாடிலாம் என்ன நினச்சேன்னா, இண்டஸ்ட்ரியல் விசிட்னா வந்து நம்ம போகிற இண்டஸ்ட்ரியை சுற்றி மட்டும் காட்டிட்டு இது இங்கே இருக்காது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, அப்படிங்கிறதா இண்டஸ்ட்ரி விசிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வரதுக்கு முன்னாடி தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து பிபிடி ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்கே எப்படி பண்ணுவாங்க அது சொன்ன மாதிரியே இது எங்களுக்கு ஃபஸ்ட் ஐவிங்கிறனால ஐவியாக ஒரு கம்பெனிக்கு போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு சரியாக தெரியல. இன்டர்ன்ஷிப்பில் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு நம்ம வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஸ்டைஃபன் இன்டர்ன்ஷிப் வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்களை வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் எல்லாருமே சில் டவுன் ஆகி அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ரெக்ரூட்டடு பர்சன் வந்து எங்களுக்கு வந்து பிபிடியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க பேசிக்கான மெர்ன் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் பற்றிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களோட கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு போர் அடிக்கலை, சீரியஸாகவே எங்களுக்கு பெருசாக அங்கே போரே அடிக்கலை. அவங்க கொஞ்சம் எங்கேஜிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க மலையாளிங்கிறனால வந்துட்டு அவங்க பேசுகிறதுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் அங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களோட பேரண்ட் கம்பெனி பற்றி அப்புறம் இவங்களோட இந்த கம்பெனி பற்றி எல்லாத்தையும் பற்றியுமே ஒரு நல்ல ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. Have two companies. Our parent company is in USA, Spectrum Software Solutions Incorporated, since 1995, and this is a child company, Spectrum Software. Actually, I have know some basic knowledge about Learn Stack and Mean Stack. Both I have done some. Currently, cannot நான் எப்போதும் பேசி முடிச்சது அதான் சொல்றேன். இது நீ எதுக்கு முந்திக்கிற? நான் சொல்றேன். இதே எனக்கு வழக்கம். பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறேன். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசி முடிச்சதுக்கும் பேசிக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிறேன். அது எப்படி இது அது ஒரு தடவை வந்துட்டா பரவாயில்ல, ரெகுலரா இதை எப்படி? எனக்கு வந்து சில டைம் வந்து பேசணும்னு தோணுறப்ப நம்ம நானே பேசிடுறேன் வாங்கிக்கிட்டோம். சில டைம் பேச அதான் ஏன் தோணும். அது அப்படிதான் கோளாறு. இப்ப தோணுச்சா தோணலையா? தோணுச்சு. அப்புறம் ஏன் பேசல? காஸ்டியூம் வர அழகா போட்டுருக்கோம், பேசிடுறோம். அப்புறம் ஏன் பேசல? ஆனா பேசலனா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் புலம்புறான்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபீட்பேக்காக யாராச்சும் 2 பேரை கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு யாருமே எந்திரிச்சு போகல. ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறவளுக்கு என்னென்னா அவள் போய் பேசணும்னு தோணும், ஆனால் பேச மாட்டாளாம். சம்டைம்ஸ் தோணுமா, ஆனால் சம்டைம்ஸ் தோணாதான். அந்த மாதிரி போட்டு குழப்புன்னு குழப்பிட்டா. லாஸ்ட்டில் ஒரு பையன் எந்திரிச்சு போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு அந்த செஷன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து திருப்பி எங்களோட ஹோட்டலுக்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா எங்களோட காஸ்டியூமை மாற்றிட்டு நாங்கள் அடுத்து வந்து ஐட்னரி விசிட்டுக்காக கிளம்பி போயிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம் போட்டால் தானே நல்லாயிருக்கும், அதே மாதிரியே போக முடியாதுல்ல. ஸோ அதனால் நாங்கள் வந்து காஸ்டியூம் மட்டும் மாற்றிட்டு போயிட்டோம். மாற்றிட்டு எங்களோட ட்ராவல்ஸில் இருந்த பஸ்லேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ எங்கே போயிருந்தோம்னா ஹார்பர் வந்து விசிட் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். இங்கேருந்து ஃபோர்ட் கொச்சியோட ஆப்போசிட் சைடுன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வந்து லன்ச் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே பிரஞ்சுங்கிற மாதிரி சாப்பிட்டனால லன்ச் லேட்டாகவே சாப்பிட்டுப்போம் அப்படின்னு எல்லாருமே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே பிளேஸ் வந்து ரீச் ஆகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கேரளாவில் நிறைய இடம் இருக்குது இந்த மாதிரி சுற்றி பார்த்துக்கிறதுக்கு. அதில் ஒரு இடம் தான் இந்த மாதிரி ஹார்பரும். அதுவும் கூலி படம் பார்த்ததுக்கப்புறம்லாம் அந்த ஹார்பர் மேலேயே சில பேருக்கு நல்லா கிரேஸ் இருக்கும். ஸோ நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அந்த படத்தில் வர மாதிரியே உள்ளெல்லாம் போய் அந்த இதெல்லாம் சுற்றி காட்டுவாங்கன்னு. பட் நாங்கள் போகிற வழியில் அந்த ஹார்பரை பார்த்தோம், அவ்வளோதான். அது அப்படி தான் இப்போ காட்டுவாங்களோ என்னமோ.
அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்துட்டு அங்கே இருந்த ஒரு ஷிப்பில் வந்துட்டு எங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தாங்க. சீரியஸாகவே ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு கேரளானாலே பிரியாணிலாம் ரொம்ப பயம். ஏன்னா அவங்க வந்துட்டு மலபார் பிரியாணின்னு ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. அது எனக்கு ஓகேவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் யாருக்குமே அந்தளவுக்கு அது பிடிக்காது. பட் இங்கே எங்கள் லஞ்ச் கொஞ்சம் டீசெண்டாக ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அது புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஷிப்பில் உட்காந்துட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நான்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அதுவும் எல்லாரோடையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது இன்னும் கூட புதுசாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டிஜே போட் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு அங்கே ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மெதுவாக சாப்பிட்டோம். காலையில் எந்தளவுக்கு அறக்க பறக்க சாப்பிட்டோமோ அதை விட இங்கே நல்லா மெதுவாக சாப்பிட்டோம். மெதுவாக உட்காந்து சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டெல்லாம் பார்த்தோம். ஒருமாதிரி ஸ்லோவாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்கிற வரையுமே அன்றைக்கி நாளுமே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் வெரி லாங் ட்ராவலுக்கு அப்புறமா நாங்கள் வந்துட்டு லூலு மால் வந்து ரீச் ஆனோம். லூலு மாலுக்கும் நாங்கள் போன இடத்துக்கும் ரொம்ப தூரம் போல் இருக்குது. ரொம்ப நேரம் பஸ்லேயே உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பஸ்லேயே லைட்டாக டச்சப்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் லூலு மால் வந்துட்டோம். லூலு மால் வரதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு அதில் வந்து பெருசாக வந்து எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. ஏன்னா கன்ஃபார்ம் நம்ம போனால் எதுவுமே வாங்க போகிறதில்ல. போனால் சாப்பிட்றதுக்கு அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போகிறோம். அது என்னமோ எனக்கு அது ஒரு ஹேபிட்டு. மாலுக்கு போனால் வந்துட்டு எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணும்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு எதை பார்த்தாலும் வாங்க வேணான்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு பிறவி நான். பட் ஃபுட் கோர்ட் போயிடணும், சாப்பிட்றணும். எங்கள் ஊர் மால்லையுமே அதை தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் அங்கேயும் போனோம். ஆல்ரெடி நான் லூலு மால் போயிருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு அதில் பெருசாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் சரி சும்மா சுற்றின இடத்தையே சுற்றிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னென்ன புதுசாக இருக்குதுன்னு சும்மா பார்த்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு சைடு வந்துட்டோம். அதான் சொன்னல, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்தோம். கடைசியில் பார்த்தா நான் இருக்கிறேன், என் கூட இருக்கிறா, வேறு யாருமே எங்கள் கூட கிடையாது. அவ்வளோ பெரிய மாலில் நாங்கள் 2 பேரும் தன்னந்தனியாக அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? சாப்பிட்றப்ப நாங்கள் 2 பேர் மட்டும் சாப்பிடுவோம். அந்த ப்ளஸ் பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்குமே கிடைக்காது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பர்கரோ ஒரு பீஸாவோ வாங்குகிறோன்னா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ 10 பேர் உட்காந்து ஷேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு வாய் வரதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இதே நாங்கள் 2 பேர் தானே, ஆளுக்கு 5 வாயின்னு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதான் எங்களுக்கு இருந்த பெரிய அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் எங்களுக்கு தனியாக இருக்கிறனால ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. அப்படி இப்படின்னு அந்த மாலில் சுற்றிட்டு லாஸ்ட்டில் நாங்கள் நினச்ச மாதிரி ஃபுட் கோர்ட் போட்டு சீரியஸாக வயிறு ரொம்ப 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருந்த ஃபுட்டையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு இன்னொரு vlog உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரையும் டேக் கேர், பாய். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.